Welcome back to TEZLA'S. So இப்போ இதான் இந்த சார்ஜர், இந்த வோல்ட் எவ்வளோ இருக்குது முத கொண்டு இதில் உங்களுக்கு காமிக்கும். அண்ட் நம்ம ப்ளக் and the price details. Welcome back to TEZLA'S. இதுனா உங்க டெஸ்லா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, சோ ப்ரீவியஸா நான் பேட்டரி வந்து எப்படி சார்ஜ் பண்ணனும் அப்படினு ஒரு சார்ஜர் வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சோ இப்போ அந்த சார்ஜரோட ரிவ்யூ தான் இது. நான் உங்களுக்கு அப்பவே சொல்லிருப்பேன் இந்த சார்ஜர்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் நான் எந்த ரீசன்காக இந்த சார்ஜரை வாங்கியிருப்பேன் அப்படினு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ இதான் இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சார்ஜர் வாங்கினேன். இது எங்கே வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணதான் டாப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அங்கேருந்து அந்த சார்ஜர் வாங்கினேன். இது ஒரு பெஸ்ட் சார்ஜர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு சார்ஜர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி இருக்குது, எந்த பேட்டரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஆப்டிமிங் வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மேக்ஸிமம் எவ்வளோ 15 வோல்ட் அண்ட் 5 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணோம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் உங்களுக்கு காமிக்கும். ஒரு 50 to 70% யூஸ் பண்ணுற வரைக்குமே 15 வோல்ட், அப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 5 ஆம்ஸ் மேக்ஸிமம் வரும். ஸோ அந்த கடைசி கட்டம் உங்களுக்கு தெரியும், நார்மலாக நம்ம ஃபோன் சார்ஜிங்கில் இருக்குது அதே ஒர்க்கிங் தான் இங்கேயும் நடக்கும். கடைசி கட்டம் வோல்ட்டு சேமாக தான் இருக்கும், பட் ஆம்ஸ் வந்து கம்மியாகும். வோல்ட் பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் கிட்ட இருக்கும், ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதோட பவர் உங்களுக்கு ஸ்டேபிளாக படுத்தும். இதில் இன்னொன்று நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ பேட்டரியை பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிட்டா கூட இது வந்து ரிவர்ஸ் கரண்ட் வந்து எடுத்துக்காது. ஸோ அதையும் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சார்ஜர் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அன்பாக்ஸில் ஆல்ரெடி பண்ண பாக்ஸ் தான் இது. உள்ள என்ன இருக்குது, இதான் அந்த சார்ஜர். இந்த இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த சார்ஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியில் 220 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். இதான் இதோட அவுட்புட்டு. இது டேரெக்டாக வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டா பேட்டரியோட வோல்ட் எவ்வளோ இருக்குது முத கொண்டு இதில் உங்களுக்கு காமிக்கும். அண்ட் நம்ம அதை ப்ளக் பண்ணோன்னு சார்ஜிங் ரன் ஆகும். இல்லை அது கூலிங் ஃபேனும் வச்சுருக்காங்க. ஸோ உள்ள ஹீட் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த சார்ஜரு. அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இதை பை பண்ணுற லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதோட வேறு கண்டென்ட்டில் உங்களை சந்திப்போம். அண்டில் பை ஃப்ரம் உங்கள் டெஸ்லா. வெல்கம் பேக் டு TEZLA'S. க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்ன, சூப்பர் பைக்ஸ்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. GTT அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராக் மோட்ல க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். போகிறோம், வண்டி ஆஃப் ஆகிடும். பார்த்துக்கிட்டே இருக்கு.